அருட்பெரும் ஜோதி. ஒரு உயிர் இரண்டு உடலாக மாறியது தான் ராகு கேது. நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு தனியாக ஒரு இடமில்லை டிரான்சிட் ஆக. ஆனாலும் இந்த ராகு கேது நட்சத்திர பயிற்சி மார்ச் 29 நடந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நட்சத்திர பயிற்சியில் 4 ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதில் உங்கள் ராசியும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனை பயன்படுத்திக்கங்க. பொதுவாகவே 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் ராகு கேது சார்ந்து ஒரு மாற்றம் வேண்டும்னா சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகர பகவானை வழிபாடுகளை செய்யுங்க. ஏன்னா விநாயகர பகவான் ராகு கேதுவை தன்னோட அருணாக்குடியாக கட்டியிருக்கிறாரு. அதனால் வினைகளை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டாலே ராகு கேதுக்கு தோஷ நிவர்த்தியாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக 4 ராசிக்காரர்களுக்கு அற்புதங்களின் அற்புதமும் ஏற்பட போகுது. வேத ஜோதிடத்தின்படி நவகரங்களில் நிழல் கிரகமாக கருதப்படும் ராகு கேது இந்த கிரகங்கள் ஒரே ராசியில் 18 மாதங்கள் வரை இருப்பார்கள். அதோடு அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார்கள். ஆனால் இந்த கிரகங்களுக்கென்று சொந்த ராசி எதுவும் இல்லை. இவை இரண்டுமே எதிர்பாராத நிகழ்வுகள், திடீர் மாற்றங்கள், மாயைகள் காரணமாக கருதப்படுகின்றன. பொதுவாக ராகு கேது என்றாலே மோசமான பலன்களை தரும் என்று பயப்படுவார்கள். ஆனால் இவ்விரு கிரகங்களும் ஒருவரது மோசமான தலைவிதியையும் சிறப்பான ஆற்றலாக்கும். ஆம், இப்போ ரொம்ப மோசமாக போகுதுன்னா இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தற்போது ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலும் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்விரு கிரகங்களும் ஒரே நாளில் நட்சத்திரத்தை மாற்ற உள்ளனர். மார்ச் 29 மாறியிருக்காங்க. ராகு சதய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரத்திலும் நகர்ந்து உள்ளனர். இந்த கிரக நட்சத்திர மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் வாழ்க்கையில் காணப்படும். குறிப்பாக 4 ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். முதல் ராசி மேகம். ராகு கேதுவின் நட்சத்திர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை காண்பார்கள். முக்கியமாக திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத வழிகளில் இருந்த பணம் தேடி வரும். செலவுகள் குறையும். இதுவரை சந்தித்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் பேச்சு மற்றவர்களின் ஈர்க்கும் வகையில் இருக்கும். திடீர் பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு நிச்சயமாய் கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி தொழிலில் இருந்த மந்தம் நீங்கி நல்ல லாபம் கிடைக்க தொடங்கும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். வணிகத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். புதிய வருமானத்திற்கு வழி கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் காதல் வாழ்க்கையில் கல்யாணமும் இனிமையான ஆரோக்கியமும் ஏற்படும். நிறைய பணத்தை எதிர்பார்க்க முடியும். சேமிப்புகள் அதிகரிக்கும். அடுத்தது மிதுனம் ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவின் நட்சத்திர பயிற்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பான பலன்களை தரும். நிதிநிலை நல்ல உயர்வு ஏற்படும். கடன் தொல்லை நீங்கும். நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும். சொத்து தொடர்பான விஷயங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். தடைப்பட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது மீனம். ராகு கேதுவின் நட்சத்திர பயிற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு நிதிநிலை உயரும். புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், நீங்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் தேடி வரும். காதலித்து வந்தால் அந்த காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டுவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். உறவுகள் பலப்படும். ரொம்ப நாளாக ஆசைப்படக்கூடிய ஒரு பெரும் பணம் தேடி வரும். ஸோ இந்த அற்புதமான 4 ராசிக்காரர்களுக்கு இந்த பலன். மற்ற ராசிக்காரர்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். பட் எல்லா ராசிக்காரர்களும் சேர்ந்து விநாயகர பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனம் போல் எல்லாம் நன்மையாகவே அமையும். வரும் திங்கட்கிழமை இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு நான் ஒரு சிறப்பு யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த யாகத்தில் உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள். கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவருமே சந்திக்கின்றேன். ஏப்ரல் 12 வியாபார ஆகர்ஷணத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும், வியாபாரத்தில் செல்வத்தை குவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சென்னைக்கு வாருங்கள். பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.